செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் அருகே பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் பெண் எஸ்எஸ்ஐ உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வறைக்குள் சென்ற காமாட்சி நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் கதவை உடைத்து திறந்துள்ளனர். உயிரிழந்த நிலையில் இருந்ததால் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக காமாட்சி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் காமாட்சிக்கு நேற்று இரவு ரோந்து பணி என்பதால் நேற்று இரவு பணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சுமார் 2 மணி அளவில் காவல் நிலையத்துக்கு வந்துள்ளார். காவல் நிலையத்துக்கு வந்த காமாட்சி காவல் நிலைய ஓய்வறைக்கு சென்றதாகவும் காலை பணிக்கு வந்த காவலர்கள் காமாட்சியின் ஓய்வறையின் கதவு உள்பக்கமாக தாளிட்டு வந்ததால் நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் சக காவலர்கள் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காமாட்சி உயிர்ந்த நிலையில் இருந்துள்ளார். பின்னர் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்துக்கு வந்த உறவினர்கள் காவலரின் உடலை கண்டு கண்ணீர் விட்டு அழுதினர். பின்னர் அவரது உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இருந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா என்பது குறித்து ராசிபுரம் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.